நமஸ்காரம். நான் லக்ஷ்மி பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு 3 விதமான பொடி பண்ணி காமிக்க போகிறேன். இது பொரியலுக்கு போடுறது, நாங்கள் கரமதுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். வாங்க, என்னென்ன சாமான் இருக்குன்னு காமிக்கிறேன். 3 பொடிக்கும் ஆன சாமான்கள் எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன் வாங்க. முதல் பொடி பொட்டுக்கடலையும் மிளகும் எடுத்து வச்சுருக்கேன், இது ஒரு பொடி. ரெண்டாவது வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன், இது ரெண்டும் ஒரு பொடி. மூணாவது வந்து மிளகா, தனியா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இது ஒரு பொடி. 3 செய்கிற விதத்தை காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். முதல் பொடி பொட்டுக்கடலை 1 கப்பு, ஒரு 20-25 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் வறுக்கவே வேண்டாம், அப்படியே மிக்சியில் போட்டு கொரகொரான்னு பொடிச்சு வச்சுக்கலாம். இது வந்து கோஸு, கேரட்டு, பீன்ஸு, கொடமிளகாய் இதுக்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் இது பின்னாடி உங்களுக்கு இது பண்ணும்போது உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது ரெண்டாவது பொடி பண்ண போகிறேன். இதுக்கு 1 கப்பு வேர்க்கடலைக்கு 4 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் நான். இது எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வறுக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கூட்டியாக குறைச்சா போட்டுக்கலாம். வாழி அடுப்பு மூட்டி வாழி வச்சு எண்ணெய் போட்டு விட்டுருக்கேன். இப்போ முதல்ல மிளகாயை போடுறேன். இதை கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். முதல்ல 1 ஸ்பூன் எண்ணெய் பாண்டியில் விட்டுட்டு மிளகாய் 4 போட்டு பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துருக்கேன். அடுத்தது வேர்க்கடலைக்காயும் போட்டு கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கலாம். மூணாவது பொடி பண்ணுறேன். இதுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன், தனியா 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் வச்சுருக்கேன். வானிலையில் எண்ணெய் விட்டு ஆன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒன்றா வறுத்து காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். மிளகாய் இந்த மாதிரி வறுத்துருக்கேன். இதில் அடுத்தது தனியா போடுறேன், இதையும் வறுத்துட்டு காமிக்கிறேன். அடுத்தது கடலைப்பருப்பு முதல்ல போடுறேன். உளுத்தம்பருப்பு போட்டோம்னா கருகி போயிடும். கடலைப்பருப்பு கொஞ்சம் லேட்டாக வெறு போடுறதுக்கு இது போட்டுட்டு அப்புறம் உளுத்தம்பருப்பு போடலாம். கடலைப்பருப்பு செவந்துட்டு அதிலே உளுத்தம்பருப்பு போட்டு பெருங்காயமும் போட்டுறேன், வறுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலேயே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு விரட்டிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இது பொடிச்சு கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வறுத்த பொடியெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன், பாருங்கள். 3 பொடியை அரைச்சி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைக்கணும். எல்லா பொடியும் எல்லா காய்க்கும் போட்டால் நல்லா இருக்காது. எப்போவும் தேங்காயும் போட்டு பண்ண முடியாது. அதனால இது நான் ஒரு வெரைட்டியாக பண்ணி காமிக்கலான்னு உங்களுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பொட்டுக்கடலை பொடி, வேர்க்கடலை பொடி, தனியா பொடி 3 பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொட்டுக்கடலை பொடிக்கு உதாரணமாக கேரட்டு, கோஸு இதுக்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். வேர்க்கடலை பொடி வந்து வெண்டைக்காய் அதுக்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். தனியா பொடி வந்து கத்திரிக்காய், குடமிளகாய் இதுக்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் எதுவுமே உப்பே போட வேண்டாம், பெருங்காயமும் தேவையில்லை. தனியா பொடிக்கு மட்டும் உங்களுக்கு வந்து பெருங்காயம் போட்டால் போதும், கருவேப்பிலையும் பெருங்காயமும். உப்பு இல்லாமல் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எப்போவுமே எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதை பண்ணுற விதத்தை இந்த பொடி போட்டு கரமது பண்ணி காமிக்கிறேன், பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.